கோடையை குளிருக்கு வந்த பருவமழை ஒரு பக்கம் இதமா இருக்க, அரபிக்கடல் புயலால இடி மின்னல் காற்றுடன் வந்த மழை அலப்பறையை கிளப்ப, இரு அவைகளின் கூட்டத்துல புதுசா தினசா பவுசு காட்டும் திட்டங்களோடு குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்த காவிரி விவகாரம் முடிவில்லாம தொங்கிக்கிட்டு கிடக்க, அத்தனையும் அள்ளி போட்டு தோசையா சுட்டு கொண்டு வந்திருக்கோம். நல்லா பாருங்க, நம்ம ஊரு செய்தி, 4 ஊரு செய்தி எல்லாம் பாருங்க. தண்டனக்க 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 தண்டனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ், சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். எனக்கு உனக்கு பலருக்கு தெரியா. நல்ல செய்தி, கொள்ளை செய்தி, கொலை செய்தி, கொள்ளை செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேளு, ஏது நீ பாரு. புதுசா அரசு திட்டம், புதிய ஆட்சியின் செயல் திட்டம், நாடாளுமன்றத்தில் முன்னோட்டம், இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை, நீரை காக்க புதிய திட்டம், வறுமையை குறைக்க புதிய இலக்கு, பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு, பெண்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம், ரயில்வே துறை நவீனமயம், பாதுகாப்பு துறையில் தனியார் மயம், எல்லையில் தொடரும் தொல்லை கூடி பேசி தீர்க்க இந்தியா சீனா ஆலோசனை, குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பிரதமர் மோடி ஆகியோருடன் சீனா வெளியுறவு அமைச்சர் வாங் ஹீ சந்திப்பு. உத்தரகாண்ட் மோதல் சாவில் எம்பிஏ மாணவர் ரன்பீர் சிங் கொல்லப்பட்ட வழக்கு, குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையினர் 17 பேருக்கு ஆயுள் தண்டனை, டெல்லி சிபிஐ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. தாக்குதல் எதிரொலியால் டெல்லி, மும்பை, சென்னை விமான நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிப்பு. மழை மழை தொடரும் மழை, அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்திலும் மழை வாய்ப்பு. பருவமழை துவங்கியதால் அருவிகளில் வெள்ளம், குழுகுழு குற்றாலத்தில் உற்சாகம். வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாத வழக்கில் ஜெயலலிதா சசிகலா நேரில் ஆஜராகவில்லை. 2G முறைகேடு விவகாரம், ராசா கனிமொழி தயாளு அம்மா ஜாமீன் கேட்டு வழக்கு ஜூலை 2க்கு ஒத்திவைப்பு. குத்து குத்து, கேலி கூத்து, வியட்நாம், பிலிப்பைன்ஸ் கடற்படை வீரர்கள் தெற்கு சீனா டிவியில் வந்து கால்பந்து கைப்பந்து விளையாடியது கேலி கூத்து. சீனா அரசு கருத்து. விழா விழா பெருவிழா, உதைப்பந்து திருவிழா, உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கு தயாராகுது பிரேசில். சுற்றி சுற்றி கண்காணிக்க கட்டுப்பாட்டு அரை திறப்பு, பிரேசில் இத்தாலி நட்பு ஆட்டம், ரசிகர்கள் உற்சாகம். இன்னும் பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது சூடாய் வருது. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றாய் கூட்டி மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைக்க, ஒருமித்த கருத்துடன் அனைவரும் இருக்கும்போது நகைப்புக்குரிய கோரிக்கை வேண்டாம் என்று கருணாநிதிக்கு ஜெயலலிதா காட்டமான விளக்கம் தந்துள்ளதாக சூடான அறிக்கையை பிரிக்கிறார் நமது விறுவிறு சுறுசுறு செய்தியாளர். திமுகவின் திருச்சி சிவா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் TK ரங்கராஜன் ஆகிய இருவரும் தமிழகத்தின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டதாக உறுதிமொழியை வாசிக்கிறார் நமது நேரலை செய்தியாளர். ஆட்சி மாறியும் காட்சி மாறாமல் இலங்கை இராணுவத்தால் தமிழக மீனவர்கள் கைதாவது தொடர்ந்து கொண்டிருக்க, அண்மையில் கைதான மீனவர்கள் 82 பேரையும் காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக கரை ஒதுங்குகிறார் நமது கவலை தோய்ந்த செய்தியாளர். இலங்கை சிறையில் அடைபட்டு கிடக்கும் தமிழக மீனவர்கள் அனைவரையும் படகுகளோடு விடுவிக்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ், சமக தலைவர் சரத்குமார் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை மேல் கோரிக்கை வைத்துள்ளதாக தினசரி அறிக்கையை பிரித்து மேய்கிறார் நமது அரசியல் அப்டேட் செய்தியாளர்.
தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கும் மகாராஷ்டிராவில் கடைசி கட்டமாக நடக்கும் சட்டசபை கூட்டத்தில் டோல்கேட் பிரச்சினைக்காக ரகளை செய்த சிவசேனா கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக தெரித்து ஓடுகிறார் நமது அமைதி பூங்கா செய்தியாளர். தலைநகர் டெல்லியில் தொடரும் மின்வெட்டை போக்க கூறி தலைமைச் செயலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கைக்கட்சியினர் தொடர் முழக்கமிட்டதாக வெளிச்சத்தை தேடுகிறார் நமது வெள்ளந்தியான செய்தியாளர். மதுக்கடைகளை மூடும் திட்டம், NTR குடிநீர் திட்டம், அத்தோடு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான கமிட்டி அமைக்கும் திட்டம் என்று பதவியேற்ற முதல் நாளில் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு முத்தான 3 திட்டங்களில் கையெழுத்து போட செல்லாது செல்லாது பயிர்க்கடனை ரத்து செய்வோம் என்று மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிவிட்டு இப்போது கமிட்டி அமைப்பதெல்லாம் கண் துடைப்பு வேலை என்று OSR காங்கிரஸ் எம்எல்ஏ ரோஜா ஆவேசமாய் பாய்ந்துள்ளதாக அள்ளிவிடுகிறார் நமது அண்டை மாநிலத்து செய்தியாளர். 16வது மக்களவையில் இப்போதுள்ள 540 எம்பிக்களில் மகன், மகள், மனைவி, மச்சான், மாமன், சம்பந்தி என 130 எம்பிக்கள் அரசியல் வாரிசுகளாக அவையை அலங்கரித்து வருவதாகவும், மாநில வாரியாக வாரிசு அரசியலில் முதலிடம் சமாஜ்வாடி கட்சிக்கும் கடைசி இடம் அதிமுகவுக்கும் கிடைத்துள்ளதாக சொந்த மகனிடம் செய்தி கொடுத்து அனுப்பியுள்ளார் நமது கடமை தவறா செய்தியாளர். 290 கிலோமீட்டர் வரை சீறி பாய்ந்து சென்று தாக்கவல்ல இந்தியாவின் பிரமோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை கர்வார் கடற்கரையில் வெற்றிகரமாக சோதனை செய்து முடிக்கப்பட்டதாக விண்ணில் பாய்கிறார் நமது வீரதீர செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். மழை வந்துச்சோ வரலையோ, புயல் வந்துச்சோ வரலையோ, குற்றால சீசன், கொடைக்கானல் சீசன் மாதிரி நம்ம ஊர் அரசியல்வாதிகளுக்கு காவிரி சீசன். விவசாயிகளோட வேதனையை போக்க நிரந்தரமான தீர்வுக்கு ஒரு வழியும் வந்த பாடில்ல. காஞ்சு போன காவேரி ஆத்துல ஆளாளுக்கு பண்ற அரசியல் இருக்கே, தாங்க முடியல. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரின்னு தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி தண்ணி பிரச்சனை தவிக்க விட்டுருச்சு. என்னதான் நடக்குது இந்த காவேரி பிரச்சனையில? நாமளும் தலை காவேரி பக்கம் தலையை காட்டிட்டு வந்துருவோம் வாங்க. காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்தா கூட இந்த காவிரி பிரச்சனை தீராது போல இருக்கு. ரொம்ப நாளா தமிழ்நாட்டுக்கு தண்ணி காட்டுற பிரச்சனை இந்த காவிரி தண்ணீர் பிரச்சனை தான். நடந்தாய்வாளி காவிரின்னு சிலப்பதிகாரத்துல எழுதி வச்சாரு இளங்கோவடிகள். ஆனா இப்பெல்லாம் காவிரி தமிழ்நாட்டுக்கு தவழ்ந்து தட்டு தடுமாறித்தான் வருது. ரொம்ப நாளாகவே கர்நாடகத்துக்கும் நமக்கும் இருக்கிற வாய்க்கா தகராறுல ஒரு வழியா சின்ன சின்ன தீர்வுகள் கிடைச்சிது. அதுல ஒண்ணுதான் காவிரி நடுவர் மன்றம். தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தண்ணி தரணும்னு நடுவர் மன்ற தீர்ப்பு வந்தாலும் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் அவுட்ங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. காரணம் அது கெஜெட்ல ஏறாமலே இருந்துச்சு. அப்புறம் தமிழக அரசு தளராம போராடி கோர்ட்ல போய் வாதாடி நடுவர் மன்ற தீர்ப்பும் அரசிதழில ஏறியாச்சு. ஆனாலும் அதுக்கும் அடுத்த கட்டம் இருக்கு. அதாங்க கர்நாடகா ஒழுங்கா தண்ணி கொடுக்குதா இல்லையான்னு கண்காணிக்கவும் நிர்வகிக்கவும் மத்திய அரசு காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும். சமீபத்துல டெல்லி போய் மோடியை பார்த்து ஜெயலலிதா வலியுறுத்தின பல முக்கியமான கோரிக்கைகளில் இதுவும் ஒண்ணு. நமோ வந்துட்டாரு, நல்லதுதான் நடக்கும்னு பார்த்தா அந்த நினைப்புல கள்ள தூக்கி போட்டுடுச்சு கர்நாடகா. ஆமாங்க, காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்கிற மாதிரி மத்திய அரசுக்கு ஐடியா எதுவும் இல்ல. நான் நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதிக்கிட்டேயே உறுதியா கேட்டுட்டேன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி தெளிவா சொல்லியிருக்காரு மத்திய உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சர் அனந்தகுமார். இவரு கர்நாடகக்காரரு. என்னதான் பாரத மாதா கி ஜெய்ஹிந்த் எல்லாம் கத்தி கோஷம் போட்டாலும் இவங்க தங்க சொந்த மாநில பிரச்சனைன்னு வரும்போது மாநிலத்துக்காரங்களாகத்தான் இருக்காங்க. சொந்த மாநிலத்தோட நதி பிரச்சனைனா தேசிய நீரோட்டமெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. மத்திய அமைச்சர் சொன்னதை மாநில முதலமைச்சர் சீதாராமையாவும் வழிமொழிந்திருக்காரு. அவரு காவி கட்சிக்காரரு, இவரு கை கட்சிக்காரரு. ஆனாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தா ஒன்னா நிக்கிறாங்க பாருங்க. அந்த ஒத்துமை தாங்க நமக்கு இப்ப தேவை. தேர்தல் முடிஞ்சு போச்சு, நாடாளுமன்ற கூட்டம் துவங்கியாச்சு, சட்டமன்ற கூட்டம் கூட போகுது. கால்பந்து, கைப்பந்து, பூப்பந்து, தடகளம்னு ஏகப்பட்ட விளையாட்டு போட்டிகள் நடந்துகிட்டே இருக்குது. புது புது படமும் ட்ரெய்லரு, டீசரு, ஆடியோ வெளியீடும் ஆங்காங்கே களை கட்டி திரையுலகத்துல ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாத்துலயும் வெற்றி, தோல்வி, சாதனை, வேதனை, போதனைன்னு இந்த பிரபலங்களோட பேச்சும் அடிச்சு கிளப்பி கிறங்கடிச்சுக்கிட்டு இருக்குது. வாங்க அதையும் பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தலைமையிலான அமைச்சரவையில
தமிழ்நாட்டை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருந்தாங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு என்னங்க பெருசா நல்லது வந்துருச்சு? இவங்க சும்மா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தானே வந்துட்டு இருந்தாங்க. இவங்க அந்த 10 பேர் அங்க போய் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே நல்லது நடக்காம இருக்கிறத விட தமிழ்நாட்டுல இருந்து யாருமே அங்க போகாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பலூன் 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 அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, தமிழருவி மணியன். பாராளுமன்றத்துக்குள்ள எம்பிக்களெல்லாம் தலைவருடைய காலில் விழாதீங்க, அதெல்லாம் நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் துதி பாடுறதையும் விடுங்க, இதெல்லாம் வேண்டாம். அந்த நேரத்தில் இங்கே கடுமையாக உழைச்சி நல்ல எம்பின்னு பேர் எடுக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, 3 தாரக மந்திரங்கள் இருக்குது. நல்லாய்வு, நன்னடத்தை, பிறரிடம் நல்லுறவு பேணுதல் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு கடமையாக நினச்சி அத்தனை பாஜக எம்பிக்களையுமே கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பேர் எடுக்க முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆளுக்கு கருத்து சொல்லாதீங்க. கட்சியோட செய்தி தொடர்பாளர் மாதிரி எல்லாரும் பேச வேண்டாம். அந்த நேரத்தில் உங்கள் தொகுதியில் போய் மக்களுக்கு சேவை செய்யுங்க. அப்போ தான் அடுத்த முறையும் எம்பி ஆகி ஜெயிச்சு வர முடியுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்தியாவை முன்னேற்றுவோம். என்ன சொல்கிறீங்க? இப்படி நல்ல பேரை எடுக்கணும் தம்பிகளா அப்படின்னு பாடம் எடுத்தது நான் இல்லைங்க, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. பூவு பூவு பூவு, முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ, பூ வாங்கலையோ பூவு. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அமையலை. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சி தோத்ததுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நல்லா கேட்டுக்கங்க, எனக்கு பதவி மேலே ஆசை சுத்தமாக கிடையாது. தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதை கேட்டுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கட்சிக்குள்ளே பேச வேண்டிய விஷயங்களை வெளியில் அறிக்கையாக விட்டு பரபரப்பை ஏற்படுத்தி ஓவராக வந்து பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல காங்கிரஸ் கட்சியை சுத்தம் செய்யணும்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் அதில் இருக்க கலைகளை முதல்ல பிடுங்கி எறியணும். பூவு பூவு பூவு. ஆட இப்படி களை எடுக்கணும்னு சொல்லி காட்டமாக பேசுனது யாருன்னு கேட்குறீங்களா? வேறு யாரு? ஞான தேசிகன். ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். அடியாத்தி பாருங்களேன், இந்த மோடி மனுஷனை மக்கள்லாம் வெறுக்கிற தன்மையில இருந்து மாறி பிரதமர் ஆகிட்ட பிறகு ஒரே நவீனத்துவம் தான், வளர்ச்சியின் அவதாரமா பெரிய மனசு தான் போய்கிட்டே இருக்காரு. இப்பெல்லாம் பேசுறதுனால நான் ஒன்றும் மோடியோட ரசிகனா மாறி இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னும் பாஜக கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு சீட்டு தாங்கன்னு போய் கேட்க போகிறதும் கிடையாது. பாஜகவில் போயிட்டு நான் சேர போகிறதும் கிடையாது. ஏதோ அந்த மனுஷன் பெருசாக விஸ்வரூபமாக எடுத்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்காரு, அவ்வளோதானே தவிர நான் சொன்னதை ஊதி பெருசாக்கிடாதீங்க. ஐஸ் இந்த மாதிரி மோடியை பற்றி புகழ்ந்துட்டு ஐயா சாமி நான் ஒன்றும் சொல்ல தேவலாம் பேசாக்காதீங்க அப்படின்னு சொல்லி டக்காட்டி வாங்கினது நான் இல்லைங்க, காங்கிரஸோட முன்னாள் அமைச்சர் இருக்கார்ல சசி தரூர், அவர் தான். ஐசைஸ் பாலிக்ஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். பலூன் பலூன் பலூன். என்னதான் இருந்தாலும் மோடி எங்களுக்கு எதிர்க்கட்சிங்க. அவர் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் மோடியை பற்றி புகழ்ந்து பேசுறாரு இந்த சசி தரூர். என்னை பொறுத்த வரைக்கும் சசி தரூர் ஒரு பச்சை வந்தீங்க. அது ஒருத்தர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் புகழ்ந்து பேசக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் எவ்வளவு பெரிய மனுஷன் இந்த சசி தரூர். திடீர்னு மோடியை பத்தி புகழ்ந்து பேசுறது அவ்வளவு ஏத்துக்கிற மாதிரி இல்லைங்க. பலூன் 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 இப்படி ஏத்துக்கிற மாதிரி இல்லதுன்னு சொன்னது நான் இல்லைங்க, காங்கிரஸோட முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர். உலக அரங்கையே அதிர வைக்கும் கால்பந்து திருவிழா களை கட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஊர்ல என்னடானா இந்த கரண்ட் பிரச்சனை மட்டும் தீர்ந்தபாடு இல்ல. பாதுகாப்பு, விபத்து, அச்சம், அரசியல்னு போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருந்தாலும் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி துவங்கிட்டோம்னு சொல்றாங்க கூடன்குளத்துல. அதாங்க இந்த கருத்து சித்திரம். கார்ட்டூன். அப்புறம் பண்ணியாரே, என்ன முகம் ஒரே வாட்டமா இருக்குது? ஆமாப்பா, நம்ம பேரனை எத்தனை நாள் நம்ம கூட விளையாண்டுட்டு இருந்தான். இப்போ அந்த பேரனை கொண்டு போய் திடீர்னு ஸ்கூலில் சேர்த்திட்டாங்கப்பா. அடடா, 2 வயசு தான் ஆச்சு, அதுக்குள்ளே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாட்டி என்னப்பா அது? ஏங்க 2 வயசுல சேர்த்தாங்கன்னு சந்தோஷப்படணும். ஏப்பா இங்க மெட்ராஸ்லாம் அது மாசமா இருக்கும் போதே போய் அந்த குழந்தைக்காக ஸ்கூல்ல புக் பண்றாங்க.
எங்க அக்கா குழந்தைக்கு அப்படி புக் பண்ணல. அடடா. அப்புறம் இப்ப ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக முன்னாடியே போய் கியூல படுத்திருக்க வேண்டிய நிலைமை ஆயி போச்சு. காலையில நேரத்திலே போயிட்டீங்களாக்கு? நேரத்துலயா? முத நாள் நைட்டே போயிட்டுங்க. என்னப்பா அது? ஆமா, அங்க போய் ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சு படுத்திருந்தேன். நமக்கு தான் அந்த நிலைமைனா பெரிய பெரிய பணக்காரங்க வந்து நியூஸ் பேப்பர் விரிச்சு படுத்திருக்காங்க. அது எப்படி பெரிய பணக்காரங்க கண்டுபிடிச்ச? எல்லாரும் விரிச்சு படுத்திருந்தது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். அப்ப பணக்காரங்க தான் போ. இப்படி படுத்திருந்த நிலைமையில தூங்கிட்டோம். அடாடா. காலையில எந்திரிச்சிக்கிறோம் பார்த்தா திடீர்னு ஒரு போலீஸ் ஜீப் வருது. மாட்டீங்களா? வீதியில படுத்ததுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? நீங்க வேற. அப்படிதான் நினைச்சு பயந்துட்டு நின்னா கடைசியில அந்த வண்டியில வந்த போலீஸ் அதிகாரி இறங்கி கியூல நிக்கிறாரு. அங்க பள்ளிக்கூடம் சேர்த்துருக்கு. ஆமா. பாருப்பா, அந்த காலத்துல எல்லாம் பையங்க படிக்கலைன்னா பெத்தவங்க தெருவுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப பையங்களை படிக்க வைக்கிறதுக்கு பெத்தவங்க தெருவுக்கு வர போலுக்குது. வேற நிலைமை. என்னதான் இருந்தாலும் அதுக்குன்னு 2 வயசு இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் படிக்க போகும்போது இந்த கை இருக்கல, இதை வந்து இப்படி வச்சு காது தொடணும். அப்பதான் எடுத்துக்குவாங்க. அது 6 வயசா இருந்தாலும் சரி, 7 வயசா இருந்தாலும் சரி, 10 வயசா இருந்தாலும் சரி, இந்த காது தொல்லின்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். இந்த ஒரு அருமையா ட்ரிக் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கடைசி வரைக்கும் காதை தொடாமையே ஸ்கூலுக்கு போகாமே ஜாலியா இருந்திருப்பேன். தம்பி, அப்படித்தான் சொல்லுவீங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்படியாவது காது தொட்டு போடணும், அவன் தொட்டானே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. உள்ள போனா அடிப்பாங்கிறது அதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா அந்த காது தொடர ஒரு சந்தோஷம். உண்மைதான். ஆனா அப்படியெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப 2 வயசுங்கிறது ரொம்ப கொடுமைப்பா. அதுவும் அந்த பையனை எந்திரிச்சு தூங்காம எழுப்பி விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு இந்த கையில் ஒரு பேக்கு, இந்த கையில் ஒரு பேக்கு, பின்னாடி முதுகுல ஒரு பை. அதை தாண்டிங்க நைட்டு படுக்கும் போதே யூனிஃபார்மோட படுக்க வச்சிடறாங்க. ஓ, காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியாம போயிருமோ, எந்திரிச்சோன்னே தண்ணி தெளிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட வேண்டியது. பாருப்பா எப்படி ஆகி போயிருக்கு. அந்த காலத்துல எல்லாம் படிக்காட்டி மூட்டை தூக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப படிக்க போகும்போதே மூட்டை தூக்கிட்டு போறானே. அவ்வளவு கொடுமையா இருக்குது. இவ்வளவு நேரத்துல போய் அது அந்த ஸ்கூல் பஸ் அடாடாடா 30 கிலோமீட்டர்ப்பா. அடே அப்பா. இதையும் தாண்டிங்க அந்த உணவு விட்டு வரணும், இந்த உணவு விட்டு வரணும். ஆமா, கீரை டெய்லியும் கொடுத்துட்டு வரணும். ஓ, இது பள்ளிக்கூடத்திலே சொல்லி போடுறாங்க பையத்தான் கொண்டு வரணும்னு. ஆமா, அது எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பதான் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும், அறிவு நல்லா வளரும். அறிவு வளரணும், அந்த கீரை சாப்பிட்டு வீட்லயே படிச்சுக்கலாம். அங்க எதுக்கு போறது? அதாவதுங்க அது ஒரு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, அதுக்காக அதெல்லாம் கொடுத்துட சொல்றாங்க. சரி, எதுக்கு வந்து அவ்வளவு தூரத்துல சேர்த்திருக்காங்க குழந்தைய? அது என்னமோ அங்கதான் நல்ல ஸ்கூலாமா, அதனால அங்கதான் போகணும் அப்படின்ட்டு பஸ்ல அனுப்புறாங்கப்பா. ஆனா என்னதான் சொல்லு, இந்த பஸ்ல அனுப்புறத பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குதுப்பா. அதுல என்னங்க பரிதாபம்? அது பார்க்கவே பயமா இருக்குது. அந்த வண்டியிலேயே மொத்தமா 20 பேர் தான் ஏற முடியும். அதுல 40 பேர்த்த ஏத்திட்டு போறானப்பா. அரசாங்கம் ஏதோ சட்டம் போட்டுருக்குப்பா, அரசாங்கம் ஏதோ சொல்லியிருக்குப்பா, அப்படின்னா பஸ் இப்படிதாப்பா இருக்குப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களே தவிர அது என்னென்ன விதிமுறைகள், அது எப்படி எப்படி இருக்கணுங்கிறத முழுசா மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ பண்ணையா இருக்கிற எனக்கே தெரிய மாட்டேங்குது ஒரு பஸ்னா எப்படி இருக்கணும் என்னங்கிறது. இப்போ அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் சொல்லிருக்காங்க நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அந்த குழுல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்த வட்டார போக்குவரத்து துறை இருப்பாங்க இல்லையா, அவங்க, காவல்துறை, அப்புறம் இந்த கல்வி அதிகாரிகள், இவங்க எல்லாம் போய் செக் பண்றாங்க அந்த வாகனங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இந்த மாதிரி பராமரிக்கிறாங்க. முத என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பஸ் ஓடுறதுக்கு நல்லா இருக்கா, எந்த தடையும் இல்லாம நல்லா ஓடுமா அப்படின்னு செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான சான்று, அந்த ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, எஃப்சி இருக்கா, டிரைவருக்கு லைசென்ஸ் இருக்கா, இதெல்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வண்டியில கண்டிப்பா தீயணைப்பு கருவி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த அவசர கால வழின்னு இருக்கு, ஏதாவது ஒரு விபத்து நேரும் போது குழந்தைங்களை வெளியே தூக்குறதுக்கோ அந்த அவங்க வெளியில தப்பிச்சு வர்றதுக்கோ அதுக்கு வந்து அந்த அவசர கால வழி அதுவும் வலது பக்கத்துல வச்சிருக்கணும். பஸ்ல இருக்கணும். ஆமா, கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா, அது மட்டும் பிரேக் வந்து நல்ல நிலைமையில இருக்கும். ஆமா, சரியா, இதெல்லாம் சொல்றாங்க. இந்த இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து நல்ல வண்டி, இந்த வண்டிக்கு வந்து நாங்க சர்டிபிகேட் கொடுக்குறோம், சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த சான்றை பாத்தீங்கன்னா வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒட்டி இருக்கணும். ஆமா, ஸ்டிக்கர்ல ஒட்டி இருக்கணும். இது மட்டும் இல்லாம அந்த வண்டி பள்ளி வாகனம்ங்கிறதுக்கு 3 விதமான ஸ்டிக்கர் அதுல போட்டிருக்கணும். சரிங்களா, முதல் ஸ்டிக்கர் முன் பக்கம் வெள்ளை கலர்ல போட்டிருக்கணும். சரி, ரெண்டாவது ஸ்டிக்கர் பஸ்ஸோட சைடுல மஞ்சள் கலர்ல போட்டிருக்கணும். மூணாவது ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா பஸ்ஸோட பின் சைடு பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர்ல பட்டையா போட்டிருக்கணும். மத்த பின்னாடி வர வண்டிக்காரனுக்கு இது பள்ளி வாகனம் ஆமா அப்படின்னு தெளிவா தெரியறதுக்காக. ஆமா, அதை தாண்டி அடுத்து பார்க்க வேண்டியது ஸ்பீடு. சரிங்களா, அதாவது சிட்டி லிமிட்டுக்குள்ள நகரங்கள்ல பாத்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலாம். அதை தாண்டி கொஞ்சம் வெளியில போனா ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட் அதிகபட்சம். அதை தாண்டி ஸ்பீடா போகக்கூடாது. ஆமா, அப்புறம் டிரைவருங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்க கிட்ட வந்து நல்ல லைசென்ஸ் இருக்கணும். அதை தாண்டி அவர் வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கணும். சரிங்களா, ரொம்ப உடம்புக்கு முடியாத கூட்டம் வந்து வண்டி ஓட்டுட்டேன் சரி, அதை பண்ணிருக்காங்க. அதை தாண்டி அவர் இது வரைக்கும் எந்த ஒரு வழக்குலையோ அப்புறம் தண்டனை பெறாதவரா, அப்புறம் எந்த ஒரு விதிமீறலையும் அபராதம் பெறாதவரா இருக்கணும்.
பண்ணிடணும். சரிங்களா? இந்த போக்குவரத்து காவல்துறையிலயோ அல்லது நம்ம காவல்துறை கிட்டயோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லாதவரா இருக்கணும். இதை தாண்டி முக்கியமான விஷயம், அந்த பஸ்ல அட்டெண்டர்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்ப அந்த குழந்தைகளை தூக்கி விடுறது, இறக்கி விடுறது, அந்த அட்டெண்டருக்கு பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டர் சர்டிபிகேட் இருக்கணுமா? போப்பா, என் பேரன் போற ஸ்கூல் பஸ்ல 75 வயசு பாட்டி தான் இருக்குது. அந்த பாட்டியே 2 பேர் தூக்கி விடணும் போல இருக்குது. அந்த பாட்டி என்ன பண்ண போதும்? சரிங்களா? இது எல்லாம் இருந்தாதான் ஒரு பஸ் வந்து என்ன சொல்றது, அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட நல்ல பஸ். ஒரு கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பஸ்ல இத்தனை விஷயங்களும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் முறையான ஸ்கூல் பஸ்ன்னு அர்த்தம். ஆமா. ஆனா இது மாதிரி இல்லையாப்பா இப்பதான் ரொம்ப கொடுமையெல்லாம் இருக்குது. இப்ப என்னன்னா டிரைவர் வேலை அப்படிங்கறத ஒரு உண்மையிலேயே வந்து எந்த டிரைவரா இருந்தாலுமே நம்ம பாதுகாப்பா உள்ள கொண்டு அவர் நம்பி தான் இருக்கிறோம். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அது ஸ்கூல் குழந்தைகளை ஓட்ட டிரைவருங்கிறது உண்மையுமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். ஆமா ஆமா. ஏன்னா குழந்தைகளையே அவர் நம்பி தான் அனுப்புறோம். வாழ்றதே குழந்தைகளுக்காகத்தானே. அதை தாண்டி வீட்டுக்கு பெற்றோர்களும் சொல்லி கொடுக்கணும். ஆமா. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தெரியாது இல்லையா, ஒரு பஸ் ஏறும்போது தள்ளி நிக்கணும், பஸ் வந்து நின்றதுக்கு அப்புறம் தான் நீ ஏறணும். அதே மாதிரி உட்காரும் போது நம்ம பார்த்து இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கணும். அது மட்டும் இல்லாம பஸ் விட்டு இறங்கினதுக்கு அப்புறமும் கூட உடனே இந்த பஸ் விட்டு தள்ளி வந்துடணும். இப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். சரி, நமக்கும் பொறுப்பு இருக்கு. கண்டிப்பா. படிப்புங்கிறது அப்புறம் தான். ஆமா, முதல் பாதுகாப்பு தான் முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுவாங்களா, சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதனால உடம்பு நல்லா பாத்துக்குவோம், அதுக்கப்புறம் நல்லா படிப்போம். பார்ப்போம் அதெல்லாம் மக்கள் பண்றாங்களா பார்ப்போம். குடியரசுத் தலைவர் அவர் பாட்டுக்கு பக்கமா உரையை வாசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. இனி அந்த உரையை பற்றி விளக்கமா விவகாரமா ஆதரிச்சு எதிர்த்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுக்கு என்ன பேச போறாங்களோ, ஏது பேச போறாங்களோ. தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்துல என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோ, உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு ஏற்பாடுகள் எப்படி நடந்திருக்கோ, எல்லா கவலையும் போக்க நாளைக்கு சேவல் கூவும்போது உங்க வீட்டு கதவை தட்டுறோம். மறக்காம நம்ம பேப்பர் தோசையை எதிர்பார்த்துட்டு காத்துருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க.